ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா திணையில் பொங்கல் பார்க்க போகிறோம். திணை அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். சிறுபருப்பு, திணை ரெண்டுத்தையும் நான் நல்லா கழுவி குக்கரில் வச்சிட்டேன். இப்போ வந்து 1 டம்ளர் திணை, 1/2 டம்ளர் சிறுபருப்பு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணீரை நம்ம ஊற்றிக்கலாம். பொங்கல்னால கொஞ்சம் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவே வைக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம 3 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம குக்கரில் வேக வச்ச திணையும் சிறுபருப்பும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இதில் தாளித்து கொட்டுற பொருளை நம்ம பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கடாய் ஹீட் ஆகட்டும். நம்ம இப்போ பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் இட்டாச்சு. நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் ஜீரகம் சேர்க்க போகிறோம். நான் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மிளகு, ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி சேர்க்க போகிறோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு. நம்ம இப்போ இதில் இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா வேகணும். அப்போ தான் அதோடய வாசனை நல்லா அதில் இறங்கும். இது கூடவே பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விடலாம். இப்போ இது கூடவே ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச திணை அரிசியில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா பொங்கல் ரெடி. நம்ம இன்னும் இதில் உப்பு சேர்க்கலை, அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சதை இதில் கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டிய வேலை தான். பொங்கல் அருமையாக ரெடி ஆயிரும். இதுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்து கொட்டினதை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. அருமையான பொங்கல் ரெடி. ரொம்ப ஹெல்த்தானது சிறுதானியம். இது டெய்லி ஒரு ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.